ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ண போகிறோம். லைக் எஸ்டர்டே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பயங்கரமாக ஸ்பீச் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு கணிப்பில் இருந்திருப்போம். ஆமாங்க, கண்டிப்பாக பயங்கரமாக ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பீச் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார், அதாவது வேட்டையன் படத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்றது நம்ம இப்போ கேட்க போகிறோம். அதாவது வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ கேட்க போகிறோம். அண்ட் நிறைய தகவல்களை சொல்லியிருக்காரு. லைக் எப்படி இந்த படம் உருவாக காரணமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற செலிப்ரிட்டிஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற செலிப்ரிட்டிஸ் எல்லாம் சூப்பர் ஸ்டாரை பயங்கரமாக ஸ்டேஜில் வந்து ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. தலைவர் இந்த மாதிரி பண்ணார், தலைவர் அப்படி பண்ணார், அதெல்லாம் பேசினாங்க. பட் நம்ம வந்து தலைவர் என்ன பேசினார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு சத்தம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலைவர் வந்து கீழே மனசில் ஸ்டெப்பு போட்டுட்டு தான் மேலேயே ஏறினார் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ நான் ஸ்டாப் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தலைவர் ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறம். அண்ட் என்னை வாழ வைத்த தெய்வங்களான அப்படின்னு சொன்ன உடனே அந்த சவுண்டு அப்படியே பயங்கரமாக ரூஃபை தாண்டி வெடித்து பயங்கரமாக போயிட்டுருக்கிற அளவுக்கு சவுண்டு போட்டிருந்தாங்க ஆடியன்ஸ். அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்து தலைவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்தேன்னா அடுத்து கண்டிப்பாக ஒரு டென்ஷன் இருக்கும், ஹிட்டு படம் எப்படியாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி ஒரு ஹிட்டு படம் கொடுத்தா அதே டென்ஷன் தான் இங்கேயும் அப்ளை ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டோம், அதை பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த ஏதோ ஒரு மேஜிக் வந்து ஜெயிலருக்கு நடந்துருச்சு. ஸோ இப்போது அடுத்த படமும் ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யுது. அது இல்லாமல் இப்போல்லாம் வந்து மீட்டிங் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ரொம்ப டஃப் திங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு வந்து பயங்கர அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த காம்பினேஷன் ஆஃப் டைரக்டர் கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக சொல்லியிருக்காரு, நான் ஜெய்பீம் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் ஐ காட் டு நோ தட் ஞானவேலுக்கு இதுதான் செகண்ட் படம். அப்புறம் இதுக்கு முன்னாடி அவர் வந்து எந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணல. அப்புறம் படமும் டெக்னிக்கலாக சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப டேலண்டடான பர்சன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வந்தது. ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணோம். அந்த டைமில் டேரக்டர் என்கிட்ட வந்து சார் 100% அனிருத் தான் சார் வேணும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் ரிப்ளை பண்ணேன், 1000% அனிருத் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அண்ட் படம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டேரக்டர்கிட்ட வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சார் நீங்கள் நான் கருத்து மெசேஜ்லாம் சொல்லுவீங்க, நமக்கு அது செட் ஆகாது, மக்கள் கொண்டாடுற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் வேணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஞானவேல் அவர்களும் 10 நாள் டைம் கேட்டு 10 நாளுக்கு அப்புறம் கால் பண்ணி, சார் நான் கமர்ஷியல் ஸ்டைலில் ஒன்று பண்ணுறேன், பட் நெல்சன் மாதிரியும் லோகேஷ் மாதிரியும் என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது, நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்கள் ஃபேனஸை வந்து திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜென்ராலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவர் வந்து நான் அதே தான் எதிர்பார்த்தேன். அப்படி நான் லோகேஷ் கனகராஜ் மாதிரியோ இல்லை நெல்சன் மாதிரியோ ஸ்டைல் வேணும் அப்படின்னா நான் உங்ககிட்டே போகிறேன், உங்கள் கூட வந்துருக்கக்கூடாது இல்லையா? ஸோ எனக்கு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எனக்கு ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயமும் கருத்து சொல்லியிருக்காரு நம்ம தலைவர், டோன்ட் கிவ் மணி டு சில்ட்ரன், அதாவது பசங்களுக்கு காசு கொடுக்காதீங்க, நல்ல கேரக்டரை கொடுங்க. அது ஒரு நடுவில் சொல்லியிருந்தார், பல விஷயத்துக்கு நடுவில் இந்த விஷயத்த சொல்லியிருந்தார். அண்ட் அடுத்ததாக தலைவர் வந்து ஃபஹத் ஃபசில் அவர்களுடைய கேரக்டரை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேரக்டர் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்துலையும் இப்படி ஒரு கேரக்டர் பார்த்ததில்லை. அவங்க வந்து பயங்கர என்டர்டெய்னரான ஒரு கேரக்டர் இது. அந்த கேரக்டருக்கு வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து டேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ஃபஹத் ஃபாசிலுக்கும் கேரக்டர் பிடிச்சி போய் அவரும் சேலரியே இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் 2 மாதம் வந்து டைம் வேணும்னு கேட்டிருந்தார். உடனே நான் வந்து லோகேஷ் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், இப்போ சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு லோகேஷ் கிட்ட கேட்டேன். உடனே லோகேஷ் சொன்னார், சார் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்னார். அங்கே கதையும் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாத சுச்சுவேஷன் இருந்ததுனால எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படத்தில் வந்து ஃபஹத் ஃபசிலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதை தான் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பேன். ஸோ ஹீரோயின் யார் அப்படின்ற மாதிரி தலைவர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கேட்டதுக்கப்புறம் கேட்டதா ஒரு ஃபன்னாக சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் டேரக்டர் சொல்லியிருக்காங்க, மஞ்சு வாரியர் நம்ம அசுரனில் பார்த்துருக்கோம், அண்ட் நிறைய படம் வந்து பார்த்ததில்லை அவங்களோடது, அவங்கள வந்து ஒரு ஏஜ்டு பர்சனாக பார்க்கலாம்
அப்படின்னு சொன்னாங்க, லைக் காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையான பொண்ணு அவங்க, ரொம்ப ஜென்டிலான உமன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம தலைவர். அண்ட் அதுக்கப்புறம் கமல்ஹாசனோட ஏ துஜே கே லியே அப்படின்ற படம் வந்து பயங்கர ஹிட்டு. அந்த டைம் அமிதாப் சார் வந்து அவரோட படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் இப்போது அமிதாப்ஜி அண்ட் அவங்கள பற்றியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு தலைவர் வந்து அமிதாப் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி அண்டு அதாவது அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து அவங்களோட ரிச்சான பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ₹1 கூட வாங்காத விஷயத்தை பற்றியெல்லாம் சொன்னார். இந்த இடத்துல தான் வந்து நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, பணக்காரங்கெல்லாம் பணம் கொடுக்காதீங்கய்யா, நல்ல குணத்தை கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அனிருத் பற்றி நம்ம தலைவர் பேச ஆரம்பித்தார். சின்ன வயசில் அனிருத் சின்ன பையனாக இருக்கும்போது மன்னன் பட ஷூட்டிங்க்கு வந்திருந்தாப்புல. அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய சீட்டு, ராஜ மரியாதை உள்ள ஒரு சீட்டில் வந்து நானும் அவரும் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். இப்போது அவரோட மரியாதை, ராஜ மரியாதையை வந்து அவரோட மியூசிக் மூலயமா ஒரு பெரிய சீட்டில் உட்காந்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் அனிருத்தோட 12 நிமிஷம் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் தூள் கிளப்பிட்டார். வாட் அ எனர்ஜி ராக்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் இஸ் நேம் இஸ் எனஃப், அதாவது அவர் பேர் மட்டும் போதும் ஒரு கான்சர்ட்டில் ½ மொத்த டிக்கெட்டும் விற்று போகிறதுக்கு, ராக்ஸ்டர்ன்ற நேம் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு நாள் ரொம்ப ஹை ஃபீவரு, ஒரு நாள் அந்த நாளில் கான்சர்ட் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அன்னைக்கு போய் 2 மணி நேரம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து தேவராவோட ஒர்க்ஸ் பண்ணி அனிருத் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அனிருத் வந்து என் பையன் மாதிரி. எப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட் போகிறனோ அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும், என் ஃபோட்டோ. நான் எப்படி இதுக்கெல்லாம் திரும்ப செய்ய போகிறேன்னு தெரியல, என்ன திரும்ப கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, என்னோடய அன்பை தவிர. அண்ட் அவர் அந்தளவுக்கு என் மேலே அன்பையும் அட்மிரேஷனையும் வச்சுருக்கிறதுக்கு நான் என்ன பதிலாக பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. அண்டு இது மட்டும் இல்லாமல் காவாலா படத்தில் வந்து தமன்னா வந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆட வச்சிங்க ஒரே ஷாட்டில் மட்டும். ஆனால் பரவாயில்ல, இந்த படத்தில் வந்து மஞ்சு வாரியர் வந்து ஃபுல் பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி இருக்காங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் குட்டி கதை நம்ம தலைவர் சொன்னார், கழுத கதை சொன்னார் இந்த வாட்டி. அதுக்கப்புறம் கெட்ட வயசாக இருந்த காலி அப்படின்ற மாதிரி தலைவர் ஒரு டைலாக் சொல்லியிருந்தார். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் டாக்ஸ் மட்டும்தான் நீங்கள் தளபதியில் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி 15 to 20 டேக் போயிருந்தது. ஆனால் தளபதி மாதிரி படம் பண்ணிட்டு போனால் நம்ம கதை கந்தல் தான் அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் வந்து ஃபன்னான விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் கெட்டவங்க கிட்ட தான் நல்லதை கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்டில் பஞ்சை போட்டு தலைவரோட ஸ்பீச்சை முடிச்சிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தலைவரோட ஸ்பீச் பிடிக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இதோட ஓகே, டேக் கேர், பாய்.